வீட்ல இருக்க டேங்க்ல எவ்வளவு வாட்டர் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணுமா? இல்லைன்னா அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் வச்சிருக்கேன், நான் தான் தினமும் போய் மோட்டரை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு வரேன், மானிட்டரும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க கவலைப்படுறீங்களா? இனிமேட் அந்த கவலையே இல்ல. நம்ம கிட்ட இருக்க வயர்லெஸ் வைஃபை பேஸ்ட் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர். இந்த ப்ராடக்ட் மூலமா நீங்க மொபைல் ஆப்லயே மோட்டரை ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், மானிட்டரும் பண்ணிக்கலாம், நீங்க ஆட்டோமேட்டும் பண்ணிக்கலாம். வாங்க இந்த ப்ராடக்ட் பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். இதுதான் வயர்லெஸ் வைஃபை பேஸ்ட் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர். இதுல உங்களுக்கு 2 யூனிட்ஸ் வரும். இது பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் அண்ட் இது வந்து ரிசீவர். ஸோ இந்த டிரான்ஸ்மிட்டரை நீங்க உங்க டேங்க் பக்கத்துல இன்ஸ்டால் பண்ணணும். சென்சார் கனெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க இந்த டிவைஸ்ல தான் கொடுப்பீங்க. அண்ட் ரிசீவர் பாத்தீங்கன்னா மோட்டார் பக்கத்துல நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா அப் டு 2 கிலோமீட்டர் வரைக்கும் ஓப்பன் ஏரியால இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து கம்ப்ளீட்லி வயர்லெஸ் அண்ட் மொபைல் ஆப் மூலமா நீங்க இதை கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம். வாங்க இந்த டெமோ வீடியோவை இப்ப நம்ம பார்க்கலாம். டெமோ டிவைஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த டிரான்ஸ்மிட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எல்இடி வந்து வாட்டரோட லெவல் இண்டிகேஷனுக்கான எல்இடி. இந்த பாட்டம்ல இருக்க எல்இடி உங்களுக்கு ரிசீவரோட பேர் ஆயிருச்சு அப்படின்னா இந்த எல்இடி பிளிங்க் ஆகும். ரிசீவர்ல பாத்தீங்கன்னா இது வைஃபை கனெக்டிவிட்டிக்கான ஒரு எல்இடி. சேம் இந்த பாட்டம்ல உங்களுக்கு இந்த டிரான்ஸ்மிட்டரோட இது கனெக்ட் ஆயிருந்தது அப்படின்னா இந்த எல்இடி உங்களுக்கு பிளிங்க் ஆகும். டிரான்ஸ்மிட்டர்ல என்னென்ன சென்சார்ஸை கனெக்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 4 லெவல் சென்சார்ஸை நீங்க கனெக்ட் பண்ணணும். உங்க வாட்டர் கிளியரா இல்ல அப்படின்னா நீங்க ஆல்டர்னேட்டிவா இந்த மேக்னெட்டிக் ஃப்ளோட் சென்சாரையுமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்க ஒரு ட்ரை ரன் சென்சாரையுமே நீங்க அந்த பைப் பக்கத்துல கனெக்ட் பண்ணணும். உங்களோட பைப்ல வாட்டரோட ஃப்ளோ இருக்கா இல்லையா அப்படின்றதுக்காக இந்த சென்சாரை நம்ம யூஸ் பண்றோம். இதை வந்து நம்ம ஒரு டேங்கா இப்ப கன்சிடர் பண்ணுவோம். இந்த லைட் வந்து ஒரு மோட்டார். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக் மோட்ல நம்ம இந்த மோட்டரை ஆன் பண்ணுவோம். ஸோ இப்போ மோட்டார் வந்து ஆட்டோமேட்டிக் மோட்ல நான் போட்டிருக்கேன். இப்ப வாட்டர் லெவல் வந்து லோ லெவல்ல இருக்கிறதுனால மோட்டார் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிருக்கு. இப்ப ஹை லெவல் வந்தது அது ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகணும். அதை இப்ப நம்ம செக் பண்ணிடலாம். சோ நான் 1 by 1 லெவல் சென்சார்ஸ் எல்லாமே வந்து தண்ணிக்குள்ள நான் டச் பண்றேன். சோ முதல்ல நான் லோ லெவல்ல நான் கொடுத்துருக்கேன். சோ நமக்கு லோ லெவல் இண்டிகேஷன் இருக்கு. ரிசீவர்ல ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் மொபைல்ல நமக்கு ஷோ ஆகும். அடுத்து நான் மீடியம் லெவல் சென்சாரை நான் வாட்டருக்குள்ள டிப் பண்றேன். இப்போ நமக்கு இங்க சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஒன்ஸ் நமக்கு ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு மொபைல் ஆப்லயுமே வந்து ஷோ ஆகும். மொபைல் ஆப்லயும் சேஞ்ச் ஆயிருச்சு. அடுத்து நான் ஹை லெவல் சென்சாரை வாட்டருக்குள்ள டிப் பண்றேன். இப்போ நமக்கு இங்க சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ ரிசீவர்ல இங்க சேஞ்ச் ஆனதும் இப்போ மொபைல்ல நமக்கு மாறிடும். இப்போ மோட்டார் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிருச்சு. வாட்டர் லெவலுமே வந்து நமக்கு இங்க 100% அப்படின்னு மொபைல் ஆப்லயுமே நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. இப்ப நான் எல்லா சென்சாரையும் வெளியே எடுக்கிறேன். இப்ப வந்து மோட்டார் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகணும். இப்ப நமக்கு லோ லெவல் இண்டிகேஷன் டிரான்ஸ்மிட்டர்ல கிடைச்சிருக்கு. ஸோ ரிசீவ் ஆனதும் நமக்கு இங்க மோட்டார் வந்து லெவல் காமிக்கும். லெவல் சேஞ்ச் ஆயிருச்சு. இப்ப மோட்டார் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆனும் ஆயிருச்சு. மொபைல் ஆப்ல ட்ரை ரன் எப்படி எனேபிள் பண்றதுன்றத பார்க்கலாம். இந்த கார்னர்ல உங்களுக்கு செட்டிங்ஸ் ஐகான் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல ட்ரை ரன் அலர்ட்ன்றதை நீங்க எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணிட்டு நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா ட்ரை ரன் அலர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இப்போ வந்துட்டு ட்ரை ரன் சென்சார் வெளியே இருக்கிறதுனால உங்களுக்கு ஃப்ளோல வந்து 0 இருக்கு வேல்யூ. ஸோ பைப்ல வந்து எந்த ஒரு வாட்டர் ஃப்ளோவும் இல்ல. இப்போ இந்த ட்ரை ரன் சென்சாரை நீங்க வாட்டர் டச் பண்ணும்போது உங்களுக்கு இங்க ஃப்ளோல வேல்யூ சேஞ்ச் ஆகணும். ஸோ இப்போ ட்ரை ரன் சென்சார் வந்து வாட்டர்ல டச் ஆகிருக்கு. இப்ப ஃப்ளோல உங்களுக்கு வேல்யூ வந்து வந்திருக்கு. சோ பைப்ல வாட்டர் ஃப்ளோ இருக்கு. இதனால உங்க மோட்டார் வந்து ரொம்பவே சேஃபா இருக்கும். இப்ப இன்கேஸ் நீங்க ஆன் பண்ணிட்டு பைப்ல ஃப்ளோவே இல்லாம மோட்டார் மட்டும் ரன் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் பண்ணிடும். என்னங்க டெமோ வீடியோ பார்த்தாச்சா? இதெல்லாம் ஓகே. இந்த ப்ராடக்டோட லைஃப் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். நாங்க வந்து சென்னையில ஓனா இந்த பிசிபியை மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மார்க்கெட்ல அவைலபிளா இருக்க மற்ற வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் பிசிபியை விட நாங்க வந்து ஹை குவாலிட்டி அண்ட் பெட்டர் டிசைனை கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட லைஃப் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நாங்க 1 year சர்வீஸ் பிளஸ் வாரண்டியை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இதோட நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வால்வ் கண்ட்ரோலோட உங்களுக்கு வரும். அது வந்து சிங்கிள் மோட்டார் வித் 4 டேங்க் கண்ட்ரோல்ஸோட உங்களுக்கு வரும். அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு டீட்டெயிலா ஷேர் பண்றேன். இப்போ இந்த ப்ராடக்ட்டை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.